டெசர்ட். பொதுவா இந்த பாலைவனம் அப்படினாலே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கொட்டி கிடக்கக்கூடிய மணலும் கொதிக்கிற வெயிலும் அதுல நடந்து போற ஒட்டகங்களும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பல மிரள வைக்கிற விஷயங்களை டெசர்ட் ஏரியாவுல பார்க்க முடியும். அப்படியான சில டெரிஃபையிங்கான டெசர்ட் டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டைனி கிரியேச்சர். சுடுமணல் கொதிக்கிற கொடூர பாலைவனங்கள்லயும் சில வகை பாம்பு, பள்ளி உள்ளிட்ட உயிரினங்கள் உயிர் வாழும் தன்மை கொண்டதா இருக்கும். அதுல குறிப்பிடும்படியான இன்னொரு உயிரினம் தான் நமீபிய பாலைவனங்கள்ல ரொம்பவும் வறண்ட சூழ்நிலைகளையும் தாக்குப்பிடிச்சு உயிர் வாழக்கூடிய இந்த எலிபென்ட் ஷ்ரூ அப்படிங்கிற எலிகள். 30 கிராமுக்கும் குறைவான எடை கொண்ட இதுங்களுக்கு ஜெனட்டிக்கலா எலிபென்ட் மற்றும் மேனிட்டியோட லிங்க் இருக்கிறதுனால இதனுடைய உருவமும் அந்த 2 விலங்குகளோட கலவையா பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயாவது பாலைவனத்துல கிடைக்கிற பூச்சிகளும் சிலந்திகளும் தான் இதோட உணவுகள். அதிகபட்சமா 4 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழற இந்த டைனி கிரியேச்சர் மூஞ்சூர் எலிகளை விடவும் சின்னதா தான் இருக்கும். When we sequenced the DNA and looked at the characters a little bit more closely, we said, this thing is really different. Fossil extraction. Well, for the first time ever, a dinosaur has been found in Missouri. Species never uncovered before. 75 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் அமெரிக்கா முழுவதுமே டைனோசர் இனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அதனால அங்கிருந்து நிறைய டைனோசர்களோட தொல்லியல் படிமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி கடந்த 2021 வருஷம் மிசௌரியில இருந்து ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த டைனோசர் எலும்புக்கூடு ஒன்றை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். டைரனோசாரஸ் வகையை சேர்ந்த இதனுடைய வயது 50 மில்லியன் வருடங்கள் இருக்கலாம்னு கணிச்சிருந்தாங்க. Find the tooth of a tyrannosaurid. So we know feeding on these guys because we found mummified reptile. பண்டைய எகிப்தியர்கள் இறந்து போன மனிதர்களை மட்டுமல்ல மற்ற உயிரினங்களையுமே கூட பதப்படுத்தி மம்மிகளா மாத்தி புதைச்சதை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. கடந்த 2013 வருஷம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய பாலைவனம் ஒன்றுல பக்காவா பிரசோர் பண்ணி மம்மிகளாக்கி புதைக்கப்பட்ட 2000 வருடங்கள் பழமையான முதலைகளை மண்ணுக்கடியில இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. சஹாரா பகுதியை ஒட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இந்த மம்மிஃபைட் crocodiles எகிப்தியர்களோட எம்பால்மிங் டெக்னிக் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாவே இருந்தது இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு. பண்டைய எகிப்தியர்கள் சோபெக் அப்படிங்கிற கடவுளை தான் ஃபெர்டிலிட்டி அண்ட் வாட்டருக்கான கடவுளா வழிபடவும் செஞ்சாங்க. அந்த கடவுளோட முகம் முதலையோட தலையை கொண்டதாவே இருக்கும். அதனால ஏதாவது வழிபாட்டுக்காகவும் சமய சடங்குகளுக்காகவுமே கூட இப்படி முதலைகளை மம்மிகளா மாத்தி வச்சிருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். மிஸ்டீரியஸ் மெட்டல் பில்லர். A completely unearthly image. It's this big triangular prism. இப்போ நீங்க பாக்குற இந்த மர்மமான மோனோலித் கர்த்தூன் யூட்டா பகுதியில மனித நடமாட்டமில்லாத பாலைவனத்துக்கு நடுவுல கடந்த 2020 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஷைனிங்கான மெட்டல்னால உருவான 12 அடி உயரம் இருந்த இந்த கர்த்தூன் எப்போ யாரால எதுக்காக வைக்கப்பட்டதுங்கிறதுக்கான விவரம் மர்மமானதாவே தான் இருந்தது. யூட்டாவோட ரெட் ராக் பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தூண் மாதிரியே ருமேனியா, கலிபோர்னியா, ஒயிட் ஐலாண்ட் உள்ளிட்ட இடங்களையுமே திடீர்னு உருவாக்கி உலக மக்கள் மத்தியில இது பல குழப்பங்களையும் யூகங்களையும் உருவாக்கி இருந்தது. அதோட இந்த தூண் மாதிரியான கட்டமைப்புகள் உருவான அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்தை விட்டு அதுங்க மறைஞ்சு போனதுனால அதுங்க இன்னும் மர்மத்தை அதிகப்படுத்தி இருந்தது. அதனால இது ஏலியன் பயன்படுத்துற ஹைடெக் டூலா இருக்கலாம், இல்லனா ஸ்பேஸ்ல இருந்து சிக்னல்ஸ் பிராட்காஸ்ட் பண்றதுக்கான ரிசீவரா கூட இருக்கலாங்கிற மாதிரி பலரும் அவங்களோட கற்பனைகளையும் யூகங்களையும் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இது வேணும்னே குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே மனிதர்களால கூட வச்சிருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அப்படியும் இருக்க வாய்ப்பு அதிகம். ஜியோகிளிப்ஸ் ஆஃப் பெரு. பெரு நாட்டோட நாஸ்கா பாலைவன பகுதிகளில் இருக்கிற மர்மமான நாஸ்கா லைன்ஸ் பத்தி பல தடவை பார்த்திருப்போம். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் பாலைவனங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. இந்த உலகத்தோட மிஸ்டீரியஸான ஆர்கியாலஜிக்கல் சைட்டான இந்த பகுதியில இருந்து மட்டும் இதுவரைக்கும் 800க்கும் அதிகமான ஸ்ட்ரெயிட் லைன்ஸையும் 300 வகையான ஜியோமெட்ரிக் ஷேப்ஸையும் விலங்குகள் மற்றும் தாவரங்களோட உருவத்துல 70 வரைபடங்களையும் ஸ்கை வியூல இருந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே 50 கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த மர்மமான நாஸ்கா கோடுகளை எல்லாம் பண்டைய நாஸ்கா இன மக்கள் கிமு 500ஆம் வருட காலத்திலேயே உருவாக்கினதா சொன்னாலும் எப்படி அவங்களால இப்படி துல்லியமான உருவங்களை பெர்ஃபெக்ட்டான லைன்ஸோட உருவாக்க முடிஞ்சது? இது எல்லாத்துக்கும் மேல எதுக்காக இந்த உருவங்களை அவங்க இந்த வெட்டவெளி பாலைவனத்துல உருவாக்கினாங்கிறதுக்கான இப்படியான பல கேள்விகளுக்கான பதில் மட்டும் இன்னும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. டெசர்ட் விசிட்டர். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அது மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் இது வரைக்கும் நடந்ததா பல வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். அப்படியான ஒரு விஷயம்னு சொல்லி தான் இந்த காட்சியும் இன்டர்நெட்ல ஷேர் ஆகியிருந்தது. 2023 வருஷம் லியூவாங்கிற டெசர்ட் ஏரியாவில் டிஸ்க் ஷேப்ல இருந்த மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் ஒன்ன பார்த்ததா சொல்லி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க சிலர். பார்க்க ஏலியன் பறக்கும் தட்டு மாதிரியும் பக்கத்திலேயே ஏலியன் உருவம் ஒன்று தெரியற மாதிரியுமே இருந்தாலும் இது உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கான அடையாளம் தானா இல்ல ஃபேக்கா யாராவது டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்களான்னு தெரிய வரல. ஆன்ஷியன் வாட்டர்ஸ்.
சிலி நாட்டுல இருக்கிற அட்டகாமா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவும் ட்ரையான பிளேஸ்ங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமீபத்தில் அங்க நடந்த ஆராய்ச்சியில கிடைச்ச சில தொல்லியல் பொருட்கள் இந்த பகுதி பல்லாயிரம் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கடலால ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா தான் இருந்திருக்கணுங்கிறத நிரூபிக்கிற விதமாவே மாறி இருந்தது. ஏன்னா இங்க இருந்து ஆராய்ச்சியாளர்கள் நிறைய திமிங்கலங்களோட புதைப்பிடிமங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2022 வருஷம் இந்த பகுதியோட குறிப்பிட்ட இடத்தை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இறந்து போன திமிங்கலங்களுக்கான கிரேவ்யார்டையே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதோட அங்க இருந்த ஒரு திமிங்கலத்தோட தொல்லியல் படிமம் 50 அடி நீளம் வரைக்குமே இருந்தது. அது எல்லாமே 10,000 இருந்து 15,000 வருடங்களுக்கும் பழமையானதா இருக்கலாம்னு கணிக்கப்பட்டது. சீ லெவல் சேஞ்ச் ஆனதுனாலயோ இல்ல புவித்தட்டு நகர்வுனாலயோ கூட இந்த பகுதி பாலைவனமா மாறி இருக்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க பேலியோன்டாலஜிஸ்ட். The tooth socket is right there. Amazing. So indeed, this is actually a complete skeleton. Terms of royalty. ஜோர்டான்ல இருக்கிற பெட்ராங்கிற இந்த பாலைவனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இந்த உலகத்தோட முக்கியமான பண்டைய தொல்பொருள் தளங்கள்ல குறிப்பிடும்படியானது. இப்போ நீங்க பாக்குற இந்த டாம்பை பாறை வெட்டு கட்டிடக்கலையை பயன்படுத்தி ஒரு முழு மலையமும் உட்புறமா குடைஞ்சு கூடவே நிறைய நீர்வழிகளை கொண்டதாகவும் இதை கிமு 6ஆம் நூற்றாண்டுகள்லயே உருவாக்கி இருந்திருக்காங்க. ஆனா கிமு 6ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே உருவாக்கப்பட்ட இதை கிரியேட் பண்ண என்ன மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க, பாறையை குடையவும் செதுக்கவும் என்ன மாதிரியான கட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்கிற விவரம் இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல இரும்புங்கிற ஒரு விஷயமே மனிதனால கண்டுபிடிக்கப்படல. ஓர்ங்கிற பாலைவனத்தில் இருக்கிற இந்த பகுதி 1985 இருந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள்ல ஒன்னாவும் இருந்துட்டு வருது. ஹை செக்யூரிட்டி டிரான்ஸ்போர்ட் மிஸ்ட்ரி. கடந்த 2010 வருஷம் நெவேடா பாலைவனத்துல ஒரு ஃபேமிலி நின்னுகிட்டு இருந்தப்போ ஹெவி செக்யூரிட்டியோட ஒரு பிரம்மாண்டமான ராட்சத சிலிண்டரை ட்ரக் ஒன்னுல வச்சு எடுத்துட்டு போனதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டதும் நிறைய பேருடைய கவனத்துக்கு போய் இந்த வீடியோ நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டிருந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மிகப்பெரிய ஃபியூஷன் சிலிண்டர் மாதிரியான இந்த ராட்சத பொருளுக்கு பாலைவனத்துல என்ன தேவை இருக்கு, அதுவும் நெவேடாவோட நடு பாலைவனத்துல அவங்க இந்த காட்சியை பார்த்ததுனால இது ஏரியா 51 மாதிரியான இடங்களுக்கு சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக கொண்டு போகப்பட்டதா, அப்படின்னா அதை வச்சு அங்க என்ன பண்ணுவாங்கன்னு பல விடை தெரியாத கேள்விகளை ஏற்படுத்தின இந்த காட்சி மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. Fossilized footprints. We just found our first set of dinosaur tracks. This is Megapnosaurus right now. கடந்த 2013 வருஷம் பேலியோன்டாலஜிஸ்ட் ஒருத்தர் யூட்டாவோட தெற்கு பகுதி பாலைவனம் ஒண்ணுல முக்கியமான ஒரு தொல்பொருள் தடயத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாரு. அவர் அங்க கண்டுபிடிச்சிருந்த பழங்கால மிருகமோனோட கால் தடங்கள் டைலோபோசாரஸ்ங்கிற டைனோசர் இனத்தோட ஒத்து போயிருந்தது. குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டுமே நிறைய எண்ணிக்கையிலான டைனோசர் கால் தடங்கள் கிடைச்சிருந்தது. அமெரிக்காவில் அதுதான் முதல் தடவை. அது மட்டுமல்ல ஒரு பாலைவன பகுதியில் பண்டைய கால டைனோசரோட கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆராய்ச்சியாளர்களையே மிரள வைக்கக்கூடிய விதமா தான் மாறி இருந்தது. Wow, what a giant! Dilophosaurus is famous because it was featured in Steven Spielberg's Jurassic Park. If you remember, it was the one that had the big frill that came out and it spit the venom. Hybrid creature. هذا المخلوق العجيب اللطيف سبحان الله. மீனையும் பல்லியவும் சேர்த்து வச்சு உருவாக்கின மாதிரியான ஒரு ஹைபிரிட் கிரியேச்சரை பாலைவனம் முன்னில இங்க சில பேர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. கடந்த 2023 வருஷம் அல் காத்திம்ங்கிற டெசர்ட் ஏரியாவில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தப்போ 4 இருந்து 5 இன்ச் நீளம் இருந்த இந்த விசித்திரமான உயிரினத்தை பார்த்து அதை கையால் எடுத்து வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த பள்ளி மாதிரியான உயிரினத்தை கீழே விட்டதும் கொதிக்கிற மணலுக்குள்ளார புகுந்து தன்னை புதைச்சுக்கிட்டு மறைஞ்சு போயிருக்கு. பாலைவனத்துல வாழக்கூடிய விஷப்பாம்புகளுக்கு இந்த மாதிரியான உயிரினங்கள் தான் உணவாகவும் இருந்துட்டு வருது. هذا هو شايفين سبحان الله سبحان الخالق. Frozen in seconds. தண்ணீரே இல்லாத பாலைவனத்துல தண்ணீரை வச்சே செய்யப்படுற ஒரு வித்தையை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கலஹாரி டெசர்ட்ல 2023 வருஷம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட இந்த வீடியோவில் ஒருத்தர் மணல் மேல தண்ணியை ஊத்த அது உடனடியா உரைய ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ்க்கு நியூக்ளியேஷன் அப்படின்னு பேரு. 0 சென்டிகிரேடுக்கும் குறைவா குளிர வைக்கப்பட்ட திரவ நிலையிலான தண்ணீர் உடனடியா இந்த ப்ராசஸ்ல திட நிலைக்கு மாறும். சூடான மணல் மேல இந்த தண்ணியை ஊத்துறப்போ அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னா அலைன் ஆகி ஐஸ் கிறிஸ்டல்ஸை கிரியேட் பண்ணும். எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய பாலைவனங்கள்ல இந்த நியூக்ளியேஷன் ரொம்ப ஈஸியாவே நடக்கும். அது மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது. கேமல் ஃபேட். பாலைவன விலங்கான ஒட்டகம் தன்னோட வயித்துல 90 லிட்டர் வரைக்குமான தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்குங்கிறதுனால டெசர்ட் டீஹைட்ரேஷனை தவிர்க்க மனிதர்கள் இறந்து போன ஒட்டகத்தோட வயிற்று கிழிச்சு தண்ணியை குடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் அது அங்க தவறான முடிவா தான் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒட்டகத்தோட வயிற்றுல இருக்கிற கொழுப்பு எல்லாம் டீகம்போஸ் ஆகி மீத்தேன் வாயுவா மாறி வயிற்று உப்ப வச்சிருக்கும். இந்த நிலைமையில சுட்டரிக்கிற வெயில்ல கிட்ட போய் செத்த ஒட்டகத்தை தொட்டா அதோட வயிறு வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பாலைவனத்துல இறந்த ஒட்டகத்தை தொடர்றது ரொம்பவும் ஆபத்தானது. சர்ப்ரைசிங் ஆயில் ரஷ். 2013 வருஷம் அரேபிய பாலைவனம் ஒன்றில் வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ரேரான வீடியோ தான் இது. வளைகுடா நாட்டு நிலப்பகுதிகளில் தண்ணியோட ஈரம் மட்டும் தான் இருக்காதே தவிர ஆயில் சோர்ஸை அதிகமாவே பார்க்க முடியும். மிடில் ஈஸ்ட்ல தண்ணியை விடவும் பெட்ரோல் விலை ரொம்ப கம்மிங்கிற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படித்தான் இங்க நீரூற்று மாதிரி கச்சா எண்ணெய் ஊற்றுவன்னு ஒரு நிலப்பகுதியிலிருந்து கொப்பளிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை இங்க ஒருத்தர் பாத்திரத்தை கொண்டு வந்து சேகரிக்கவும் செய்யறாரு பாருங்க. இந்த மாதிரியான அதிசயங்களை எல்லாம் பாலைவனத்துல மட்டும்தான் பார்க்கவே முடியும். அன்எக்ஸ்பெக்டட் அக்வாட்டிக் அரைவல்.
சவுதி அரேபிய பாலைவனங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே மிஸ்டீரியஸான ஒன்னா தான் இருக்கும். அப்படி 2013 வருஷம் சவுதி அரேபிய பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட காட்சின்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வைரல் ஆகி இருந்தது. அதை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கணக்கிலேயே அடங்காத அளவுக்கு கொத்து கொத்தான சின்ன மீன்கள் ஆறு மாதிரி நிறைய எண்ணிக்கையில பாலைவன மணல் பரப்பு மேல தண்ணியோட சேர்ந்து அடிச்சுக்கிட்டு வந்து துள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை சில பேர் இங்க வீடியோவா இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. பாலைவனத்துல தண்ணியே இருக்காதுங்கிறப்போ மீன் எங்க இருந்து வந்திருக்க முடியும்னு தெரியல. சிலரது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்ல இருந்து கிளம்பி வந்திருக்கலாங்கிற மாதிரியும், பாலைவனத்துக்கு இடையில பதிக்கப்பட்ட பைப்லைன் உடைஞ்சு போய் அது வழியா கிளம்பி வந்திருக்கலாங்கிற மாதிரியும் பல காரணங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ப முடியாத இந்த காட்சி மிரள வைக்கக்கூடிய விதமாகவும் மர்மமான ஒன்னாவுமே தான் இருந்தது. மிஸ்டீரியஸ் லேக் ஃபார்மேஷன். 2018 வருஷம் சவுதி அரேபியாவோட பாலைவன பகுதி ஒண்ணுல திடீர்னு தண்ணீர் நிரம்பின ஏரி ஒண்ணு உருவானதா சொல்லி பரபரப்பாகி அந்த பகுதியில நிறைய மனிதர்கள் ஒண்ணு கூடி இருந்திருக்காங்க. அந்த காட்சி தான் இது. இந்த திடீர் லேக் உருவாக அதுக்கான வாட்டர் சோர்ஸ் எங்க இருந்து கிடைச்சதுன்னு தான் தெரியல. பக்கத்துலயும் தண்ணீர் இருக்கிறதுக்கு ஆதாரமா எந்த ஒரு நதியும் இல்லாததுனால திடீர்னு பாலைவனத்துல உருவான இந்த லேக் ஃபார்மேஷன் மிஸ்டீரியஸான ஒன்னாவே தான் இருந்து. தி ஃபயரி அபிஸ். அரேபிய பாலைவன பகுதியில 2013 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான டிஸ்கவரி தான் இது. சாதாரண நிலப்பரப்புகள்ல மட்டுமில்லை, இந்த மாதிரியான பாலைவன மணல் பரப்பிலையுமே எரிமலைகள் உருவாகும்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. எரிமலைகள்னா உண்மையான எரிமலைகள்னு சொல்லிட முடியாது. மண்ணுக்கடியில இருந்து வேகமா வெளியேறக்கூடிய இயற்கை எரிவாயுக்கள் சில சமயங்கள்ல இப்படித்தான் தீப்பிடிச்சு எரிஞ்சு எரிமலை மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அன்ரியல் டெசர்ட் காஸ்கெட். 2013 வருஷம் மிடில் ஈஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வினோதமான காட்சி தான் இது. மலையிலிருந்து அருவி கொட்டுற மாதிரியும் எரிமலையிலிருந்து லாவா குழம்பு கொப்பளிக்கிற மாதிரியும் பாறை ஒன்னோட உச்சியிலிருந்து மணல் துகள்கள் கொப்பளிச்சு கீழே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஈராக், சவுதி அரேபியா மாதிரியான பகுதிகளில் இந்த மாதிரியான வினோத நிகழ்வை அடிக்கடி பார்க்க முடியும்னு சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்த மனிதர்கள். சாண்ட் டிஃபைஸ் சயின்ஸ். தெற்கு இஸ்ரேலோட பாலைவன பகுதியிலிருந்து கடந்த 2015 வருஷம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. தண்ணீர் குமிழ்களோட கொதிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் திடீர்னு தரையில மணல் பகுதியிலிருந்து உருவாகி இருந்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் மணல் விட்டு விட்டு பபிள்ஸோட கொதிக்கிற மாதிரியான இந்த காட்சி பார்க்க ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சான ஒன்னாவே தான் இருந்தது. ரேரான இந்த ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டிக்கு மண்ணுக்கடியிலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் மாதிரியான இயற்கை வாயுக்கள் கூட காரணமா இருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. லிம்ப்லெஸ் கேஃப். 2017 வருஷம் ஒரு வீடியோ இன்டர்நெட்ல ஷேர் ஆகி வைரல் ஆனது. அரேபிய பாலைவனம் முன்னால 2 கால்கள் இல்லாம பிறந்த சின்ன ஒட்டகமோனோட வீடியோ தான் இது. அதை ஒரு மனிதர் பாசத்தோட கவனிச்சுக்கிற மாதிரியான அந்த காட்சி நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. மரபணு பிறழ்வுனால சில சமயம் விலங்குகள் இப்படி வினோதமாகவும் குறைகளோடையும் பிறக்கிறது உண்டு. அப்படி பிறந்த விலங்குகளை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. சிம்பிள் இன் தி சாண்ட். இந்த பூமியோட ரொம்பவும் வறண்ட பாலைவனங்கள்ல ஒண்ணுதான் சிலியில இருக்கிற இந்த அட்டகாமா டெசர்ட். இந்த பாலைவனத்துல இருந்து ஸ்ட்ரேஞ்சான பல விஷயங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடும்படியான இன்னொன்று தான் இந்த ஜியன் ஹேண்ட். சிலியில ராணுவ ஆட்சி நடந்தப்போ அதுல அநீதிக்கும் சித்திரவதைக்கும் ஆளானவங்களை குறிக்கிற விதமா மரியோ இரார்சபால்ங்கிற கலைஞரால உருவாக்கப்பட்ட பாலைவன சிற்பம் தான் இது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.